நமசிவாய. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரன் கேது சேர்க்கையும் அதனுடைய பாதிப்பும் நிவர்த்தி என்ன பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் அல்லது பெண் ஜாதகமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இல்லறம் சார்ந்த சுகம், அதாவது தாம்பத்தியம், ஒரு சொகுசான வாழ்க்கை, அதாவது வேர்வை சிந்தாமல் கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள், வேர்வை சிந்தி உழைக்காமல் கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள், ஒரு சொகுசான விஷயங்கள், ஒரு ஆடம்பரமான பொருட்கள் கிடைக்கிறது, இது எல்லாத்துக்குமே சுக்கிர பகவான் தான் காரகத்துவம். அப்போ இந்த சுக்கிரன் கேதுவின் தொடர்பில் இருக்குதுன்னு சொன்னாலே எல்லாம் இருந்தும் என்னால் எதையும் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வரும். அல்லது எனக்கும் என் மனைவிக்கும் அல்லது எனக்கும் என் கணவருக்கும் இடையில் எந்த விதமான அந்யோன்யமும் வரமாட்டேங்குதுன்னு வரும். அல்லது தாம்பத்திய ரீதியான குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னு வரும். அல்லது மனவிரக்தி, இந்த இல்வாழ்க்கையில், இந்த பிறப்பெடுத்த இந்த வாழ்க்கையிலே மனவிரக்தி வந்துகிட்டே இருக்குன்னு கூட வரலாம். சரிங்களா? அப்போ இது எதனால் இந்த பாதிப்புன்னு பார்க்கும்போது, இவங்க பரம்பரையில் வயது முதிர்ந்த நிலையில் யாராவது திருமணமாகாமல் இருந்து கஷ்டப்படுவாங்க. அல்லது வயது முதிர்ந்த திருமணமாகி ஒரு 65 வயசுக்கு மேலே கூட தீர்க்க சுமங்கலியாக இருந்தாலும் கூட அவங்க சரியான ஒரு இல்லறம் நடத்தாமல் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் இந்த சுக்கிரன் கேதுவினுடைய ஆதிக்க தாக்கங்கள் இவங்க பரம்பரையில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது நிவர்த்தி பண்ணுறதுக்கு, இந்த பிரச்சனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த திருமணம் ஆகாமல் இந்த பரம்பரையில் இருக்காங்க இல்லையா, வயது முதிர்ந்த பெண்கள், அல்லது திருமணமாகி தீர்க்க சுமங்கலியாக 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், ஆனால் திருமண வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம், அந்த மாதிரி பரம்பரையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முடிஞ்ச பணிவிடைகளை குறிப்பாக இந்த வளபிரல வெள்ளிக்கிழமையில் செய்கிறது நல்லது. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு முடிஞ்ச பணிவிடைகள், தொண்டு, அல்லது ஏதாவது அவங்களுக்கு சீர் வச்சு கொடுக்கலாம். தட்டில் ஏதாவது சீர் வைத்து கொடுத்து அவங்களிடம் ஆசீர்வாதம் பெறலாம். சரிங்களா? அதாவது அவங்களுடைய மனக்குறையை நம்மளால் எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும்னு பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரன் கேது சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய எந்த விதமான பாதிப்பும் கண்டிப்பாக சீராகும். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.